ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கர்நாடகாவின் பெலகாவியில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. சாலையின் இருபுறங்களிலும் திரண்ட பாஜக தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பி வரவேற்பு. தமிழ்நாட்டில் மே மாதம் 4ஆம் தேதி வரையில் வெப்ப அலை வீசக்கூடும். குறைந்தபட்சம் 6 மாவட்டங்களில் பகல் நேர வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் அறிக்கை. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இதுவரை இல்லாத வகையில் வெப்பம் பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஊட்டியில் இயல்பை விட 10 டிகிரி ஃபாரன்ஹீட் கூடுதலாக 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கேரளாவில் பாலக்காடு, திருச்சூர், கண்ணூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கக்கூடும். மே 2ஆம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என இந்திய வானிலை மையம் அறிக்கை. மே 1ஆம் தேதி அன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ள வட தமிழக உள் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. தொடர்ந்து 4 நாட்கள் வெப்ப அலை நிலவும் பட்சத்தில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்படும் என வானிலை மையம் விளக்கம். நவீன் பட்நாயக் பெயரளவே முதலமைச்சர், அதிகாரம் அனைத்தும் அவரது உதவியாளர் பாண்டியனிடம்தான் இருப்பதாக ராகுல் பேச்சு. பணக்காரர்கள் சிலருக்காகவே நவீன் பட்நாயக் ஆட்சி நடத்துவதாகவும் கேந்திராபாரா பரப்புரை கூட்டத்தில் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி வென்றால் ஆண்டுக்கு 2 அல்லது 4 பிரதமர்களை கூட தேர்வு செய்வோம் என உத்தவ் தாக்கரே கட்சி பிரமுகர் சஞ்சய் ராவத் பேச்சு. எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பார் என மோடி கூறியதற்கு பதில். திருமுல்லைவாயில் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரையில் தவறி விழுந்த கைக்குழந்தையை மீட்கும் பதற வைக்கும் காட்சி. அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த 7 மாத பெண் குழந்தையை ஜன்னல் வழியாக ஏறி பத்திரமாக மீட்ட இளைஞர்கள். குஜராத் அருகே நடுக்கடலில் படகில் கடத்தப்பட்ட 600 கோடி ரூபாய் மதிப்பிலான 86 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 14 பாகிஸ்தானியர்கள் கைது. என்சிபி மற்றும் குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்று சந்திக்க மனைவி சுனிதாவுக்கு சிறை நிர்வாகம் அனுமதி மறுத்துவிட்டதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. டெல்லி அமைச்சர் அதிஷிக்கு ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டதால் சுனிதாவுக்கு அடுத்த வாரம் சந்திக்க அனுமதி வழங்கப்படுவதாக சிறை நிர்வாகம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் ஹெல்மெட் அணிந்து ஸ்கூட்டரில் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த ஸ்மிருதி இரானி. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமேதி தொகுதியில் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு. கோயம்புத்தூரில் மைவி3 ஆட்ஸ் நிறுவன மோசடிகளுக்கு எதிராக போராடும் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதிக்கு கொலை மிரட்டல் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மைவி3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். இடஒதுக்கீடு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக சமூக வலைதளங்களில் போலி வீடியோ வெளியானது குறித்து டெல்லி போலீசார் எஃப்ஐஆர் பதிவு. பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் தவறான தகவல்களை பரப்பும் வகையிலும் வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக புகாரின் பேரில் நடவடிக்கை. சீனாவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட டெஸ்லா நிறுவன சிஇஓ எலான் மஸ்க் அந்நாட்டு பிரதமர் லீ கியாங்குடன் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வருவதாக கூறிவிட்டு இறுதி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்த எலான் மஸ்கின் சீன பயணத்தால் சர்ச்சை. வந்தே பாரத் விரைவு ரயில்களை தொடர்ந்து 12 பெட்டிகளுடன் வந்தே மெட்ரோ ரயில்களை இயக்க ஏற்பாடு. ஜூலை மாதம் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தகவல். இலங்கையில் கட்டப்பட்டுள்ள சீதை கோவிலில் மே 19ஆம் தேதி கும்பாபிஷேக விழா. இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்று அயோத்தி சரையூ நதியில் இருந்து புனித நீரை அனுப்பியது இந்தியா. ஒலிம்பிக் ஜோதியுடன் கிரீஸில் உள்ள உலகின் மிகவும் ஆழமான குறுகிய கொரிந்த் கால்வாயை கடந்து சென்ற பிரான்ஸ் நாட்டு படகு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான ஜோதியை எடுத்துச் சென்ற படகை கால்வாயின் இருபுறமும் நின்று பார்த்த மக்கள். டிக்டாக் தடை தொடர்பான வழக்குகளை கையாள இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்பற்ற அமெரிக்கா முடிவு.
தடைக்கு எதிரான வழக்குகளில் இந்திய நடைமுறைகள் உதவும் என அமெரிக்க தகவல் ஆணையர் பிரெண்டன் கர் கருத்து. அதிபர் தேர்தலில் 6 வயது சிறுவனுடன் வயதான தான் போட்டியிடுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நகைச்சுவை. மிக வயதான அதிபர் வேட்பாளர் என கூறப்படுவது பற்றிய கேள்விக்கு மறைமுகமாக டிரம்பின் 77 வயதை குறிப்பிட்டு பைடன் பதில். படகு மற்றும் கப்பல்கள் மூலம் கொண்டு வரப்படும் நிவாரணப் பொருட்களை இறக்க காசா கடற்கரையில் தளம் அமைக்கும் அமெரிக்க ராணுவம். மே முதல் வாரத்திலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் வகையில் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமெரிக்க ராணுவ தலைமையகம் தகவல். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியை 78 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது சென்னை அணி. 5வது வெற்றியை அடுத்து 10 புள்ளிகளுடன் பட்டியலில் 3வது இடத்துக்கும் முன்னேறியது. ஐபிஎல்லில் குஜராத் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது பெங்களூரு அணி. வில் ஜாக்ஸ் 100 ரன்களும் விராட் கோலி 70 ரன்களும் அடித்து ஆட்டம் இழக்காமல் அணிக்கு வெற்றி தேடி தந்தனர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பாஜக ஆதரவாளர்கள் ஊர்வலம், ஆடல் பாடலுடன் கூடிய பிளாஷ் மாப் நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. இந்திய தேசிய கொடியையும் பாஜக கொடியையும் ஏந்தியபடி பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். விண்வெளியில் சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள புறக்கோள்களில் தண்ணீர் இருப்பதால் அங்கு உயிர்கள் இருக்கலாம் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். அண்மையில் ஏவப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான செயற்கைக்கோள்களால் மோதல்களுக்கு வழிவகுக்கும் அபாயங்கள் ஏற்படலாம் என்றும் கருத்து. மேற்கு வங்காளத்தில் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதாவின் இரு கண்கள் என மமதா பானர்ஜி விமர்சனம். மேற்கு வங்காளத்தில் காங்கிரசுக்கு போடும் ஓட்டு மோடிக்கு உதவிவிடும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் மமதா பானர்ஜி பேச்சு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெவ்வேறு வனப்பகுதிகளில் தொடர்ந்து பற்றி எரியும் காட்டு தீ. இந்திய விமானப்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருடன் சேர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்புத் துறையினர். சுதந்திர இந்தியாவில் மற்ற தலைவர்களை காட்டிலும் பிரதமர் மோடி ஆட்சியில்தான் நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதிகம் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. முந்தைய அரசுகள் எந்த பணியும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது என்றாலும் தீவிரமாகவும் அதிகமாகவும் பணியாற்றியது மோடி அரசுதான் என்றும் பிரச்சாரம். வேறு எந்த கட்சியிலும் இணையப் போவதில்லை என டெல்லி காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகிய அரவிந்தர் சிங் லவ்லி விளக்கம். பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.